நீ பணப்பெட்டி எடுக்க போறியா? இல்ல நான் பணப்பெட்டி எடுக்கவான்னு அரோரா அண்ட் விக்ரம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, அதுவும் கானா வினோத் எதிர்க்க அவரு கேட்குற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, அட் லாஸ்ட் கானா வினோத் இருக்கிற பணமே நமக்கு போதும். டைட்டில் வின்னர் நம்ம ஆக போறோமோ இல்லையோ, பிபி ஹவுஸ்ல என்னன்னா இன்னும் இருக்கிற கொஞ்சம் டேஸ்ல சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ நமக்கு பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இங்க வந்தோம்? பண கஷ்டத்துக்காக தானே இங்க வந்தோம். ஸோ 18 லேக்ஸ் நம்மளுக்கு போதுமானதுன்னு அவர் நினைச்சு அவர் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் விக்கல் எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணாரு. இன்னைக்கு அனுப்பிடுங்க, நாளைக்கு அனுப்பிடுங்க, இதுக்கு மேல நான் பிபி ஹவுஸ்ல இருக்க எனக்கு பிடிக்கலன்னு எப்படியெல்லாம் கன்ஃபெஷன் ரூம்ல போய் பிக் பாஸ் கிட்ட அவர் சொன்னாரு. அதுவும் இல்லாம ஆடியன்ஸ் கிட்டயும் எப்படிலாம் எமோஷ்னலா பேசினாரு. அங்க இருக்கிற கண்டெஸ்டன்ட் எல்லாம் நம்ப வச்சாரு. எனக்கு பிபி ஹவுஸ்ல டைட்டில் வின்னர்லாம் ஆக பிடிக்கல, என்னை தயவு செஞ்சு அனுப்பிடுங்க பிக் பாஸ்ன்னு எப்படிலாம் கெஞ்சினாரு. அட்லாஸ்ட் அவர் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு, அதாவது அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கின்னு அந்த வீட்டை விட்டு அவர் கிளம்பி இருக்கலாம். பட் அவர் கிளம்பல. அவர் பண்றது எல்லாமே ட்ராமா. எப்படியோ நம்ம தான் டைட்டில் வின்னர்னு ஓவர் கான்ஃபிடென்ட்ல விக்ரம் பிபி ஹவுஸ்ல ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படியோ நம்ம தான் டைட்டில் வின்னர்னு ஓவர் கான்ஃபிடென்ட்ல விக்ரம் பிபி ஹவுஸ்ல ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு.